ஈரான் உடனான 12 நாள் போர் முடிவுக்கு வந்தது. இஸ்ரேல் சாதித்தது என்ன? இழப்பு யாருக்கு? இந்த வீடியோ தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாதம் ஈரான் இஸ்ரேல் இடையே 12 நாள் போர் நடந்தது. இந்த போரை 1967 நடந்த 6 நாள் போருடன் ஒப்பிடுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த 12 நாள் போர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த அறிவிப்புடன் முடிவுக்கு வந்தது. தற்போது நிறைவடைந்துள்ள ஈரானுடனான போர் 1967 ஆண்டு 3 நாடுகளுடன் இஸ்ரேல் நடத்திய போருடன் ஒப்பிடுகிறது. பாதுகாப்பு மற்றும் உளவு ஆய்வாளர் யோனா ஜெர்மி பாப் இஸ்ரேலின் ஆங்கில நெதிலான ஜெருசலம் போஸ்ட் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். இஸ்ரேல் 1948 உருவாக்கப்பட்டது. ஆனால் 1967 நடைபெற்ற 6 நாள் போர் மத்திய கிழக்கு வரைபடத்தை மாற்றியதுடன் இஸ்ரேலுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியது. இந்த 6 நாள் போரில் எகிப்து, சிரியா, ஜோர்டன் ஆகிய 3 நாடுகளும் இஸ்ரேலை வீழ்த்தியது. இஸ்ரேல் அந்த 3 நாடுகளை வீழ்த்தியது. இந்த போருக்கு பிறகு சினாய், கோலான், மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம் ஆகியவை இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டன. இந்த 6 நாள் போருக்கு முன்பு இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலை அழித்துவிடும், யூதர்கள் இத்துடன் முடிந்தார்கள், பிழைக்க மாட்டார்கள் என மக்கள் நினைத்தனர் என்று யோனா ஜெர்மி பாப் எழுதியுள்ளார். அதே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் தனது எதிரிகளை விட மிக மேன்மையானதாக இருந்தது. இது தொழில் திறனில் மட்டுமில்லை, அதன் இலக்குகளை துல்லியமாக அடைவதில் மிகுந்த ஆர்வமுடன் செயலாற்றியது. இஸ்ரேல் அப்போது ஒரு எதிர்பார்த்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டது. இஸ்ரேலும் ஈரானும் எப்போதும் சமமானவையாக இருந்ததில்லை. இருந்தும் ஈரான் தன்னைத்தானே பலமுறை நிரூபித்துள்ளது. முன்னதாக நடந்த ஈரான் ஈராக் வார் இதை தக்கமாக நாம் கூறலாம். தனக்கு எதிரான சூழ்நிலைகள், எதிரான போராடுகள் தனக்கு வளமும் பொறுமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்துள்ளது. ஈரான் இஸ்ரேலிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் இந்த இஸ்ரேலை காசா, லெபனான், சிரியா, ஈராக், மேற்கு கரை, யேமன் மற்றும் ஈரானையும் சேர்த்து 7 புறம் வெற்றிகரமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த 12 நாள் போரில் தனது இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேலின்